கேரள மாநிலம் ஷொர்ணூர் பகுதியில் ரயில் மோதிய விபத்தில் 4 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ரயில் மோதிய விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் 4 பேர் உயிரிழந்திருப்பது தற்போது தெரியவந்துள்ளது. 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் 3 பேரின் உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். இன்று மாலை ஒரு 3 மணிக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது பாலக்காட்டிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த, அதாவது திருச்சூர் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் தான் இங்க இருக்கக்கூடிய சொரனூர் என்ற இடத்துல பாரதப்புழா செல்கிறது. இந்த இடத்துல இந்த பாரதப்புழாவை கடந்து செல்வதற்காக ரயில்வே சார்பில் இந்த பெரிய ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்துல தான் இந்த 4 தொழிலாளர்களும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் வருவதை பார்த்த தொழிலாளர்களாக மொத்தம் 7 பேர் பணியில் இருந்திருக்கிறார்கள். இதுல 3 பேர் தப்பித்த நிலையில ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா இந்த ரயில் வருவதை பார்த்து இவர்கள் ஓட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரயில் அதற்குள்ளாகவே இவர்களுக்கு அருகில் வந்த காரணத்தினால இந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த 3 பேரும் அங்கேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் ஒருவர் அந்த பாரதப்புழா ஆற்றில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இந்த 3 பேருடைய சடலங்களை தற்போது மீட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய சடலத்தை தேடும் பணியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அதாவது இந்த இறந்த 4 பேருமே தமிழகம் சேலத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்துல இவர்கள் என்ன மாதிரியான பணி செய்து கொண்டிருந்தார்கள், எப்படி இந்த விபத்து நடந்தது என்பதெல்லாம் குறித்து தற்பொழுது விரிவான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த 4 பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவல்கள் தெரிய வரும். இந்த விபத்து நடந்த போது பாத்தீங்கன்னா இந்த பாலம் ஒரு நீளமான பாலம்ங்கிற காரணத்தினால இவர்களால் ஓடி தப்பித்து செல்ல முடியாத ஒரு நிலையில தான் இந்த ரயில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முதல் தகவலாக இருக்கிறது. சந்தோஷ், உயிரிழந்த 4 பேரில் 3 பேரின் உடல் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஒருவரின் உடலில் ஏன் இந்த தாமதம்? அதாவது தற்போது பாத்தீங்கன்னா மழை கால காரணத்தினால இந்த பாரதப்புழாவில் தண்ணீர் அதிக அளவுல பெருக்கெடுத்து சென்று நிலையில தான் இந்த பாரதப்புழாவினுடைய மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்திலிருந்து இந்த தொழிலாளி ரயில் மோதி ஆக்கி வீசப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல அந்த ஆற்றுல நீர் ஒழுக்கு அதிகம் காரணத்தினால அந்த தொழிலாளிகளை தேடி கண்டுபிடிப்பதில் ஒரு சிறத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கு. அவர்கள் அந்த ஆற்றுல அந்த தொழிலாளியை தேடும் பணியில ஈடுபட்டிருக்க. ஆற்றுல தண்ணீர் அதிகமாக செல்லக்கூடிய காரணத்தினால தற்பொழுது இந்த தேடும் பணியில ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பாலத்திலிருந்து இந்த தொழிலாளி தூக்கி வீசப்பட்டதுனால இந்த ஆற்றுல எந்த பகுதியில விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் தற்போது கண்டுபிடித்து அதன் பிறகு அந்த பகுதியில தேடும் பணியில ஈடுபடுவதற்காகவும் தீயணைப்பு துறையினர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு. ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக 4 பேரும் பணி செய்து வந்த நிலையில் ரயில் வரும் நேரம் பற்றி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தப்படவில்லை. நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொருவருமே அவங்க அந்த இடத்துல வேலை செய்துட்டு இருக்கும் போது சில சமயங்கள்ல அந்த பாலத்தின் வழியாக கடந்து செல்லும் போது இவங்க முன்னாடியே சுதாகரிச்சு அந்த இடத்துல இருந்து அவங்க விலகி நின்னுக்குவாங்க. ஆனா இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது ஏன்னா பொதுவா அந்த பாலத்துல பொறுத்த வரைக்கும் ரயில் மெதுவா தான் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா அந்த ரயில்வே பாலங்கள்ல வரும்போது ரயில் எப்பொழுதுமே மெதுவா தான் வரும். ஆனா இந்த தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்த இடம் அந்த பாலத்தினுடைய ஒரு மத்திய பகுதியில இவங்க வேலை செய்துட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ரயில் வருவதை அறிந்த பிறகு அவங்களால அந்த இடத்துல இருந்து அவங்க விலகி செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனாலதான் அந்த ரயிலினுடைய விபத்துல இவங்க சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது சொர்ணூர் செல்லக்கூடிய, அதாவது 2 இடங்கள்ல அந்த இடத்துல சாலை பிரியும். ஒண்ணு பாலக்காட்டுல இருந்து நேரடியாகவும் திருச்சூருக்கு செல்லலாம். அதே போல சொர்ணூர் ரயில் நிலையத்துக்கு சென்று விட்டு அதே போல திரும்பியும் திருச்சூருக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால இந்த 2 பகுதிகளில் இருந்துமே ரயில்கள் வரக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த பாலத்துல இவர்களுக்கு இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்த ஒரு நிலை தெரியாத ஒரு நிலையில தான் இவங்க அந்த நடுப்பகுதியில இவங்க பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த ரயில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்பொழுதைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.